வணக்கம் மக்களே. வழக்கம் போல் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நம்மளோட மாசி பச்சையெல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே நம்மளோட பன்னீர் ரோஸையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புவோம். இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட ரெகுலராக மாசி பச்சை வாங்குகிற எல்லாருமே வந்துட்டு முடி கொஞ்சம் சேர்த்து கேட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி சேல்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க மார்க்கெட்டுக்கு போகலாம். மார்க்கெட்டுக்கு வந்தோடனே நம்ம நினச்ச மாதிரியே வந்த ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளோட முடியை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். நானும் மதுரக்காரன் தான்டா. ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்லம்பியான் யூடியூப் சேனல். நேற்று நம்மளுக்கு வீடியோ வந்திருக்காது. ஏன்னா நேற்று அம்மாவுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு தோட்டத்தில் வேலை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. என்ன கோயில் அப்படின்னா, இந்த திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்துட்டு எல்லாருமே நேர்த்திகடன் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நேற்று போனாங்க. நேற்று நைட்டு போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தாங்க. நேற்று ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் தண்ணி வச்சுற வேலை இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ வருது. இன்றைக்கி காலையில் நம்மளோட மாசி பச்சை வேலைகள் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5-6 டைப்பான உரம் இருக்குது. ஒரு பெல்லட்டு, காம்ப்ளெக்ஸு, டிஏபி, 16 காம்ப்ளெக்ஸு, யூரியா, அதுக்கப்புறம் ஒரு 3 சத்து உரம் ப்ளஸ் கடல புண்ணாக்கு. இதெல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து தளவு நல்லா இருக்குது. வாங்க போட்டு வந்துடலாம். நம்ம களை வெட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை பாய்ச்சலை. வேலைகள்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண லேட்டானதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கொழுந்தெல்லாமே வெயிலுக்கு தாங்க மாட்டுது. ஃபுல்லாமே வாடி தொங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நீங்கள் எப்படின்னாலும் தண்ணி பாய்ச்சி ஆகணும் அப்படின்ட்டு உரத்தை வாங்கி போட்டு தண்ணி பாய்ச்சிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பாஞ்சிருச்சு. இன்னும் அந்த ஒரு சின்ன குண்டு மட்டும்தான் பாஞ்சிட்ருக்கு. இதை பாய்ச்சிட்டு நம்ம அப்படியே ஈவினிங் ப்ராக்டிஸ் போய்ட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம மாசி வச்சிருக்க கிளம்ப வேண்டியதுதான். மொத்தம் இப்போதைக்கு செலவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 நாள் களை வெட்டியிருக்காங்க. 5 ஆள். ஸோ ஒரு நாளைக்கு 1000 ரூபா மீனிக்கு 6 நாளைக்கு 6000 ரூபாய் ஆயிடுச்சு. உரம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 9000 ரூபா ஆயிடுச்சு. ப்ளஸ் மருந்து 4 மருந்து 1500 ரூபா. ஸோ அதில் ஒரு 6000 ரூபா ஆச்சா. ஸோ கிட்டத்தட்ட 15000 ரூபா செலவழிச்சிருக்கோம் இந்த பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு மட்டும். பட் ஆனால் போன மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நாளைக்கு மேலே 20 ரூபா 30 ரூபா அந்த ரேட்டு தான் போயிருக்கு. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா 70 ரூபா போச்சு. இப்போ நம்மளுக்கு பூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி நம்ம 1.5 கிலோ தான் எடுத்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7.5 கிலோ இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ 70 ரூபா ரேட்டு போச்சு. இந்த மாதிரி விலை வச்சுன்னா நம்ம சந்தோஷமாக செலவழிக்கலாம். ரேட்டு கம்மியாக போச்சு, பூ கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு செலவழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ நம்ம மாசி பச்சையை வச்சு இதை மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு இதில் செலவு மட்டும் 15000 ரூபா செலவழிச்சிருக்கோம் இந்த மாதத்தில். பார்க்கலாம் இந்த மாதம் நம்ம எவ்வளோ இதில் இன்கம் எடுக்க முடியுது அப்படின்றத. ஸோ நான் எல்லாமே போட்டு தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ ஈவினிங் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு மாசி பச்சாருக்கு வந்தோம். 7 மணிக்கு தான் வந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு மணி 9 ஆச்சு. ஒரு 65 முடி அறுத்துருக்கோம். அம்மா ஆல்ரெடி ஒரு 50 முடி அறுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. மொத்தம் 115 முடி இருக்குது. இன்னும் ஒரு 70 முடி நம்ம மார்னிங் தான் அறுக்க போகிறோம். நான் இப்போ டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனேன். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.